என் அன்பு குழந்தையே, எல்லாம் நடந்துவிடும், எல்லாம் சரியாகிவிடும் என் குழந்தையே. வாழ்க்கை போராட்டமாகவே இருக்கின்றதே என்று சந்தோஷம் எப்பொழுதுதான் கிடைக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய். தவிக்காதே, உனக்கான நல்ல காலம் பிறந்தாகிவிட்டது. அனைத்து கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போகின்றது. திரும்ப திரும்ப இதையே கூறுவதால் அலட்சியம் செய்து விடாதே. என்னை முழுமையாக நம்பு. என்னை முழுமையாக நம்பி என் மீது பக்தியை செலுத்தும் யாரும் வாழ்க்கையில் தோல்வியடைந்தது இல்லை. இந்த கந்தனை நம்பியவர்கள் ஒரு பொழுதும் தோற்றது கிடையாது. முயன்று தோற்றவர்கள் கூட இருக்கலாம். இந்த முருகனை நினைத்து தோற்றவர்கள் என்பது நிச்சயமில்லை. என் அன்பு குழந்தையே, பல தோல்விகளை நீ உன் வாழ்க்கையில் சந்தித்திருப்பதால் உன் மனம் பல வேதனைகளை கண்டிருக்கின்றது. அந்த தோல்விகளை எல்லாம் இப்பொழுது வெற்றியின் படிக்கற்களாக மாற்ற வந்து விட்டேன். நல்ல காலம் உன் வாழ்வில் பிறக்கப் போகின்றது. உன்னுடைய காத்திருப்பிற்கும் நீ சிந்திய கண்ணீருக்கும் முற்றுப்புள்ளியை முடிவு காலத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன். நான் கூறுவதை நம்பிக்கையோடு சற்று கேள். உனக்கு வேண்டியதை நான் கொடுக்க தயாராகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் தற்சமயம் நீ சந்தித்து கொண்டிருக்கும் பல பிரச்சனைகளுக்கு எல்லாம் உடனே தீர்வு கொடுத்தே ஆக வேண்டும் என்று பல நிகழ்வுகளை நான் நடத்தி இருக்கின்றேன். நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி, நடந்து முடிந்த பிறகு, அதை அனுபவித்த பிறகு அதை முற்றிலுமாக மறந்துவிட வேண்டும். உனது வாழ்க்கையில் எதுவும் நடக்காதது போல புதிய விஷயங்களை ஏற்க நீ பழகிக்கொள்ள வேண்டும். புதிய ஒன்றுதான் உன் வாழ்விற்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் என்பதை தெரிந்து கொள். பல நிகழ்வுகளை மறக்க முடியாமல் இன்றளவும் மனதிற்குள் வைத்து கொண்டு புழுங்கிக் கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு உன்னையே நீ தண்டித்து கொண்டு இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, அந்த விஷயத்தையெல்லாம் அறவே மறந்தாக வேண்டும். சில விஷயங்களையெல்லாம் மறந்தால்தான் மனதிற்கு நிம்மதியானது நிலையானதாக இருக்கும். மனதிற்குள்ளேயே வைத்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். எந்த விஷயமாக இருந்தாலும் ஒன்று என்னிடம் முழுமையாக அதை கொட்டு தீர்த்து விடு. இல்லையென்றால் அறவே மறந்துவிடு. எது எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றதோ அந்த விஷயங்களிலிருந்து முழுமையாக நீ வெளிவந்து விடு. அமைதியாக இரு. பிறரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையெல்லாம் முதலில் நிறுத்திவிடு. எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் உன் வாழ்விற்கு நன்மைக்காகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பிறருடைய வீணான வாக்குவாதங்களில் ஈடுபட்டு எப்பொழுதும் உன்னுடைய மதிப்பை அவர்களுக்கு ஈடாக தாழ்த்தி கொள்ள வேண்டாம். சில பேருக்கு சொல்லி புரிய வைக்க முடியவில்லை என்றால் அந்த இடத்தில் அமைதியாவது தான் சாலச் சிறந்தது. நீ நினைத்த விஷயங்கள், நீ ஆசைப்பட்ட விஷயங்கள், நீ விரும்பிய விஷயங்கள் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த பிரபஞ்சத்தோடு எப்பொழுதும் பேசி பழகு. உனக்கான வெகுமதியை நான் பிரபஞ்சத்தின் மூலமாக கொடுத்து கொண்டே இருப்பேன். எதை நினைத்தும் பயப்படாமலும் அழாமலும் உனக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை முழுவதுமாக நீ வெளிப்படுத்து. நீயும் சந்தோஷமாக இருந்து பிறரையும் சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையோடு எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொள். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நீ சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உன்னை முழுமையான மகிழ்ச்சியை காண அனுமதிப்பது இல்லை. அதையும் மீறி மகிழ்ச்சியாக இருப்பது என்பது உனக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டங்களை எல்லாம் இரவில் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற. அதனால் சரியாக தூங்குவது இல்லை, சரியாக உண்பது இல்லை. எதன் மீதும் பெரிய அளவில் நாட்டம் இல்லாமல் உன்னுடைய வாழ்நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது. வாழ்க்கை செல்லுகின்ற போக்கில் நானும் செல்கின்றேன் என்று ஒரு பிடிப்பில்லாமல் உன்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருப்பது எனக்கு தெரியும். சில நாட்களாகவே எதையோ ஒன்றை சிந்தித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். எப்பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று தெரியவில்லை, ஒரு மாற்றமும் நிகழவில்லை என்று உனக்குள்ளேயே புலம்புகின்றாய். அத்தனை புலம்பல்களையும் அறிந்திருக்கின்றேன். உன் வாழ்விற்கு நன்மைகளை விரைந்து கொடுக்க நான் எல்லா விதத்திலும் உதவியாகவே இருக்கின்றேன்.
எதுவும் உன் வாழ்வில் தவறாக நடந்துவிடக்கூடாது என்பதற்காக உன்னை நான் எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாத்து நல்வழிப்படுத்துகின்றேன். என்னை முழுமையாக நம்பி இருக்கும் உனக்கு கெட்டது எதுவும் உன் வாழ்வில் நடக்கப் போவது இல்லை. எல்லா நல்லதும் ஒன்று சேர வந்து உன் வாழ்வை ஆச்சரியப்படுத்தப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். சொல்ல முடியாத வேதனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை இனி வெளிப்படையாக நீ இன்பத்தை சிரித்து மகிழ்ந்து அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமை மாறும். இதுவும் கடந்து போகும் என்று எல்லா விஷயங்களையும் சுலபமாக கடந்து வந்து கொண்டுதான் இருக்கின்ற. அது சாதாரண விஷயம் அல்ல. மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் உன் தன்னம்பிக்கையின் மூலமாக தகர்த்தெறிந்திருக்கின்றாய். என் மீதான நம்பிக்கை உன்னை இன்றளவும் நல்லபடியாக வாழ வைத்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னுடைய தேவைகளையும் பிரார்த்தனைகளையும் நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன். சீக்கிரத்தில் நீ அப்பா முருகா, எல்லாம் நடந்துவிட்டது, நன்றி என்று எனக்கு ஆனந்த கண்ணீர் விட்டு நன்றி சொல்வாய். உன்னுடைய கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வருகின்றது என்றால் அது ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இனி இருக்கும். உன்னை காயப்படுத்தியவர்களையும் கஷ்டப்படுத்துபவர்களையும் தொல்லை கொடுத்து கொண்டிருப்பவர்களையும் நான் கவனித்துக் கொள்கின்றேன். நீ எதற்காகவும் வருந்தாமல் உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே இந்த சண்முகனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். என்னுடைய பக்த குழந்தைகள் கலங்கி நிற்பதையோ வருத்தப்பட்டு கொண்டு இருப்பதையோ ஒரு பொழுதும் நான் விரும்புவது இல்லை. என் மீதான பக்தியும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் கவலைக்கு மனதில் இடம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் முருகா, கந்தா என்று என்னை அழைத்துப்பார். அக்கணமே நான் உன்முன் வந்து நின்று உன் பிரச்சனைகளை எல்லாம் போக்கி விடுவேன். தீராத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை. சாத்தியமாகாத விஷயம் என்று எதுவுமே இல்லை. எந்த ஒரு முயற்சியை தன்னம்பிக்கையோடு உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு செய்கின்றோமோ அது வெற்றியை தான் பெறும். அந்த விதத்தில் நீ தொடங்கி இருக்கின்ற அத்தனை முயற்சிகளும் உனக்கு முழு வெற்றியை பரிசாக கொடுக்கும். கஷ்டங்களால் நிரம்பி இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை இன்பங்களால் நிரம்பி வழிய போகின்றது. என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக செயல்பட்டு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் வந்து குடிகொள்ளும். வேதனைகள் அனைத்தும் முடிந்து போய் நீ சந்தோஷத்தை முழுமையாக காணக்கூடிய காலம் இது. உன்னுடைய பிரார்த்தனைகளையும் தேவைகளையும் நான் நிறைவேற்றி வைப்பேன் என்று எப்பொழுதும் நம்பு. என்னை நம்பிய உன்னுடைய வாழ்க்கை நலப்படும். உன் வாழ்க்கை உன்வசமாகும். நல்லது நடக்கும்.